பெறணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் வள்ளுவராகப்பட்டவர் நினைத்தார். என்ன 2 உதடுமே ஒட்டாத குரல் இதுல எழுதணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி 2 உதடுமே ஒட்டாத குரல் எழுதினார். யாரு? வள்ளுவராகப்பட்டவர். யாதனின் யாதனின் நீக்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். தம்பிலா புறம் பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க, இந்த குரல் தெரியுமா? யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் அதனின் இளம். இந்த திருக்குறளை சொல்கின்ற பொழுது 2 உதடும் ஒட்டதே ஒட்டாது. அப்ப இப்ப இந்த குரலாகப்பட்டது அதுல இடம் பெறுவதற்கு யார் காரணம் அப்படின்னா அவருடைய மனைவியாகப்பட்டவள். அப்ப பாருங்க 1330 குறள். இந்த 1330 குறளுமே மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 42,194 எழுத்து. மொத்தம் எத்தனை? 42,194 எழுத்து. இதுல வராத எழுத்து எது, அதிகமாக வந்த எழுத்து எது அப்படிங்கிற கணக்கு உண்டு. பாருங்க, அதிகாரம் என்பது எத்தனை அப்படின்னா 133 அதிகாரம். அதே 133 அதிகாரத்துல அத்தனை அடியில திருவள்ளுவருக்கு எங்க கிளை உண்டு அப்படின்னா கன்னியாகுமரியிலே உண்டு. அந்த கிளை 133 அடி. அதே போல பாருங்க, அதே போல திருவள்ளுவருக்கு ஒரு இடத்துல கோவில் உண்டு. அந்த கோவில்ல வருடம் வருடம் திருவள்ளுவருக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். எங்க அப்படின்னா காரியாபட்டியிலிருந்து திருச்சுழி போற வழி இருக்கு பாருங்க. காரியாபட்டியில திருச்சுழி போற வழியில பி புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த பி புதுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல திருவள்ளுவருக்கு கோவில் உண்டு. அந்த கோவில்ல திருவள்ளுவருக்கு வருடம் வருடம் கும்பாபிஷேகம் நடக்கும். இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு புதுப்பட்டின்னு பேரு. ஆனா அதே ஊருக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா பட்டூர் அப்படின்னு பேரு. பானாவுக்கு ஆங்கிலத்துல பீனா வரும், அதனால பி புதுப்பட்டி அப்படின்னு இன்னைக்கு அதுக்கு பேராகப்பட்டது. அதே போல பாருங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவிலை பத்தி நிறைய திருக்குறளை இங்கதான் அரங்கேற்றம் செய்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அதே போல மதுரை அப்படின்னு சொன்னாலே மதுரைக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு. 365 நாள் கொண்டது ஒரு வருடம். அதே 365 நாளுல 247 நாள் விழா கோலம் காணக்கூடியது எது அப்படின்னா நம்ம மதுரை மாநகரம் ஒண்ணு மட்டும்தான். மற்ற எந்த ஒரு நகரத்துக்குமே மாநகரத்துக்குமே இப்படி ஒரு பெருமை கிடையாது, மதுரைக்கு மட்டுமே உண்டு. அதே போல பாருங்க, மதுரை சொன்னா மீனாட்சி அம்மன் கோவில் நினைவு வரும். அதற்கு அடுத்தபடியாக அழகர் கோவில், அழகர் மலைன்னு சொல்றான். இன்னைக்கு பேரு அழகர் கோவில், அழகர் மலை. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா திருமாலினும் சோலை அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேரு. இப்ப பாருங்க, மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த புறமாக வைகை ஆறு, இந்த புறமாக கிருதுமால் நதி. அதுதான் முதல்ல இருந்த நதி. அதனால அன்னை மீனாட்சி அன்றாடம் நீராடி செல்லுவாங்களாம். அதற்கு பிறகு வந்தது வைகை நதி. இந்த வைகை நதியும் கிருதுமால் நதியும், இந்த வைகை ஆறு கிருதுமால் நதி ஆகாயத்திலிருந்து பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனுக்கு இயற்கையாகவே மாலை தொடுத்தது போல இருக்கும். எங்க இருந்து மேல இருந்து பார்க்கின்ற பொழுது அப்படியே மாலை தொடுத்தது போலவே இருக்கும். அப்ப மதுரையை பத்தி பேசணும்னா அவ்வளவு பெருமைகள் உண்டு. அதே போல பாருங்க, இப்ப நம்ம கிராமத்தில் எடுத்துக்கோங்க, தெய்வத்தின் பேர் என்ன, சாமி பேர் என்ன? கருப்பசாமியா? காவல் தெய்வம். காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னாலே கருப்பசாமி ஐயனார் 2 தெய்வம் தான் காவல் தெய்வம். கருப்பசாமி கோவில் இருக்கு, அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு விநாயக பெருமான் பிள்ளையார் சிலை இருந்துச்சு. முதல் பூஜை யாருக்கு நடக்கும்? ஏன்னா முழு முதல் கடவுள் பிள்ளையாருங்கிறதுனால முதல் பூஜை பிள்ளையாருக்கு தான் நடக்கும். அதற்கு அடுத்தபடியாகத்தான் எந்த தெய்வத்துக்குமே நடக்கும். ஆனால் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள, மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள மட்டும் பிள்ளையார் சிலை மட்டும் 108 பிள்ளையார் சிலை உண்டு. எங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள 108 பிள்ளையார் சிலை இருக்கு. ஆனா 108 பிள்ளையார் சிலை இருந்தும் அங்க முதல் பூஜை பிள்ளையாருக்கு நடக்காது. யாருக்கு நடக்கும்? அன்னை மீனாட்சிக்கு தான் நடக்கும். காரணம் என்ன? மதுரை மாநகரத்தை கட்டி காக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அன்னை மீனாட்சி என்பதால் முதல் பூஜை அண்ணவளுக்கு தான் நடக்கும். காரணம் என்ன? ஒரு பெண் இல்லாமல் எந்த ஒரு ஆணுக்கும் பெருமை இல்லை, எந்த ஒரு வீட்டுக்கு பெருமை இல்லை, நாட்டுக்கும் பெருமை இல்லை, உலகத்திற்கே பெருமை இல்லை அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை பார்த்து நினைச்சால் ஒரு ஆம்பளை தலை குனிஞ்சு நடக்க வைக்க முடியும், அதே ஆம்பளைய தலை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியும். அப்ப யாரால முடியும் அப்படின்னு அனைத்தையுமே சாதிக்கக்கூடியவள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது பெண்கள் இடத்துல மட்டுமே உண்டு. சொன்னாங்க காவல் தெய்வம் கருப்பசாமி தான் இங்க அருள் புரியுறாங்க அப்படின்னு. நான் கேட்கிறேன், எல்லா இடத்துலயுமே எல்லா ஊர்லயுமே கருப்பசாமி ஐயனார் காவல் தெய்வம் சாதாரண கருப்பசாமி தான் இருக்காங்க. ஆனா நம்ம அழகர் கோவில் மட்டும் ஒரு கருப்பசாமி இருக்காரு. என்ன கருப்பசாமி? எல்லா ஊர்லயும் கருப்பசாமி தான் இருக்காரு. அழகர் கோவில் மட்டுமே 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு அதுக்கு மட்டும் தனி பெருமைகள் உண்டு. காரணம் என்ன? ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த கருப்பசாமி
ஐயனாரு இருவரும் காவல் தெய்வம். இவங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா கேரளாவில இருந்து. ஐயப்பன் கிட்ட இருந்து வந்தவங்க தான் கருப்பசாமியும் ஐயனாரும். ஐயப்பனுக்கு படை ஆட்களாக இருந்தவங்க. படை ஆட்கள் என்ன அப்படின்னா அடிதடிக்காக, எங்க ஐயப்பன் கிட்ட அடிதடிக்காக படையாட்களாக இருந்தவங்க தான் கருப்பசாமியும் ஐயனாரும். ஆக பாருங்க, அப்ப மதுரைக்குள்ள தொட்டு பேசணும்னா இவ்வளவு பத்தி நீங்க இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். அதே போல பாருங்க, இப்ப மீனாட்சி அம்மனுக்கு தாலி செய்த இடம் அப்படிங்கிற ஒரு இடம் உண்டு. தாலி செய்வதற்கு முதல்ல என்ன செய்யணும்? பொண்களை எடுத்துட்டு வந்தாதானே தாலி செய்யணும். நகை இல்லாம தாலி செய்ய முடியுமா? பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கத்தை பெயர்த்து எடுத்து வந்த இடம் அப்படின்னா பொன் பெயர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அந்த பொன் பெயர்த்தியில இருந்து தங்கத்தை பெயர்த்து எடுத்து வந்துதான் திருமலை நாயக்கர் வம்சாவளியில வாண்டிய மன்னர்கள் ஆளுகின்ற பொழுது, அதாவது பக்கத்துல இருக்க பாத்தியா திருமங்கலம், அந்த திருமாங்கல்யபுரத்தை தான் இன்றைக்கு திருமாங்கல்யபுரம் திருமங்கலம் அப்படின்னு அறிவி வந்துருச்சு. அன்னை மீனாட்சிக்கு அங்கேதான் தாலி செய்து அங்கிருந்து கொண்டு வந்ததால் இன்றைய அளவு அன்னை மீனாட்சிக்கும் சொக்கனுக்கும் திருமணம் நடத்தப்படுகிறது. ஆனா உண்மையிலே இப்ப நடக்கிறது சித்திரை திருவிழா அன்னைக்கு, சித்திரை மாதம் அன்னை மீனாட்சிக்கு செல்ல திருக்கல்யாணம். உண்மையிலே சொக்கனுக்கும் அன்னை மீனாட்சிக்கும் எப்ப திருக்கல்யாணம் நடந்துச்சுன்னா மாசி மாதத்தன்றுதான் உண்மையிலே திருக்கல்யாணம் நடந்தது. நல்ல விஷயம். வள்ளுவனிலிருந்து தொடங்கி இப்படி பல விஷயங்களை சொல்லி மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய முதல் பூஜையிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்னீங்க. விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. முதல் பூஜை இப்ப சித்திரை திருவிழா மதுரையில சித்திரை மாசம் நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி மாசி மாசம் சொன்னீங்களே, அது எங்க நடந்துச்சு? மாசி எங்க அழகர் இறங்குறார், எங்க இறங்கினார். இப்ப எங்க ஆழ்வார் படித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய வைகை என்பதில் எழுந்தருகிறார். இறங்குறதுல எழுந்தருளல் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மண்டுக மகரசிக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக அழகராக பண்ணவர் அங்கு திருமாலின் ஜோலையிலிருந்து அழகர் கோவிலிருந்து வருகிற அழகர் உண்மையான பெருமா. ஆனா அன்னை மீனாட்சிக்கும் சொக்கனுக்கும் திருமணம் நடக்கின்ற பொழுது அன்னை மீனாட்சி கைப்பிடித்து தாரை வார்த்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? உண்மையிலே பெருமாள் கிடையாது, சொக்கன் தான் பெருமாளாக மாறி தாரை வார்த்தை கொடுக்கிறாரு. வர்றதுக்கு அண்ணன் வர்ற நேரம் ஆயிருச்சு. இந்த அம்மா பிடிவாதமா இருக்காங்க. என்ன அண்ணன் தாலி எடுத்து என்னை தாரை வார்த்தை கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பே அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சி சொல்றாங்க. இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும்ல, நேரத்தோட கல்யாணம் நடக்கணுமே. உடனே சொக்கன் என்ன செய்யறாரு? அழகராக பெருமாளாக மாறி அன்னை மீனாட்சி கரத்தை பிடித்து பெருமாளாக மாறி இருக்கிறவரே சிவனாகப்பட்டவர் சொக்கனுக்கு கையில தாரை வார்த்தை கொடுத்து திருமணம் நடக்குது. ஏங்க சிவனுக்கு எத்தனையோ பெயர் இருக்கு, ஏன் சொக்கனுக்கு பெயர் வந்துச்சு? இன்னைக்கு அன்னை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் வீட்டு இருக்கக்கூடிய சிவனுக்கு என்ன பெயர்? சொக்கநாதன் அப்படின்னு தான் பெயர். எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் சொக்கநாதன் பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல. காரணம் இல்லாம இதுக்கும் தோரணம் கட்ட முடியாது. 14 உலகம் மலைத்துவத்து பாழ்ந்திருக்கும் பாண்டியனுக்கும் காஞ்சிர மாலைக்கு தடாகவை பிராட்டியாக அவதரித்தவள், தோற்றி வைக்கப்பட்டவள் தான். அந்த தடாகத்துல தாமரையில கண்டெடுக்கப்பட்டவள் பாண்டிய மன்னன் வேண்டிக்கிட்டதுனால அன்னை உங்களை போல எனக்கு ஒரு குழந்தை வேணும் சொல்லி வேண்டினதுனால அந்த குழந்தையாகப்பட்டது கண்டெடுக்கப்பட்டது. வளர்ந்த பின்னாடி 14 உலகம் வெற்றி பெற்றவள் அன்னை மீனாட்சி தன் ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்த பின்னாடி எல்லா உலகத்துக்கும் போனோட சத்தியலோகத்துக்கு போனா, சத்தியலோகத்துக்கு போனவன பிரம்மன் வரவேற்பு கொடுத்தாரு. அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போனவன சகோதரி விட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க பெருமாளாகப்பட்டவர் வரவேற்பு கொடுத்தார். கடைசியா கைலாய மலைக்கு போனார். கைலாய மலைக்கு போன உடனே அங்க இருக்கிறவர் யாரு? வெள்ளையங்கிரி வீச்சு இருக்கப்போ ஈசனாகப்பட்டவர். ஈசன் எழுந்திருக்கு யார் நம்ம மலைக்கு படையெடுத்து வந்திருக்கிறது சொல்லி எதிர்க்க நின்று பெண்ணை பார்த்தாலாம்ல. பார்த்த உடனே அன்னை மீனாட்சி பேரழகி, அவள் அழகை சொல்லுவதற்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அழகை பார்த்து சிவனாகப்பட்டவர் அப்படி ஒரு நாளிகை சொக்கி போய் நின்றாராம். அதனாலதான் அவனுக்கு சொக்கநாதன், சொக்கன் சொக்கி போய் நின்றதுனால சொக்கநாதன் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. அந்த பெயரோட நீங்க முறைப்படி பெண் வீட்டுல வந்துதான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் சொல்லி அன்னை உமையோள் மீனாட்சி கேட்டுக்கொண்டதுனாலதான் அத்தனை தேவாதி தேவர்கள் முனிவர்களும் இங்கே மதுரை மதியில கால் பதிக்காத இடமே கிடையாது. பதிச்சதுனாலதான் அன்றைக்கு அன்னை மீனாட்சிக்கும் சொக்கனுக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பின்னாடி இந்த வைகை நதி உருவாடுவதற்கு சிவன் தானே காரணம். அப்ப ஏற்கனவே இருந்த நதி என்ன நதி? அன்னை மீனாட்சி அன்றாட நீராடக்கூடிய அந்த ஒரு நதிதான் இருந்தது. அப்ப தன் பூதகரமாக இருக்கக்கூடிய குண்டாதருடைய தாகத்தை தணிப்பதற்காக மட்டும் உருவான நதிதான் வைகை நதி.
எல்லா சாப்பாடும் தீர்த்தாச்சு சாப்பிட்டு தாகம் ஏற்படுது. சிவபெருமானே நீங்க சொன்னதுனால அத்தனை சாப்பாட்டையும் நான் ஒத்தாலே சாப்பிட்டுட்டேன். தாகம் தீரல, என்ன செய்யறது? இதுக்கு மேல எந்திரிச்சு ஓடவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சிவனாகப்பட்டவர் இன்ன இடத்திலேயே உன்னுடைய கையை தரையில் வை, வை கை, வை கை, வை கைன்னு சொல்லி ஊற்றாகப்பட்டது பெருக்கெடுத்து குண்டோதருடைய தாகத்தை தணிந்து அப்படியே நீராக ஊற்றெடுத்து நதியாக வைகை சென்றது. இந்த நதி தெரியுமா? எல்லா நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் எது? கடல். ஆனால் இந்த நதி நேரடியாக கடல்ல போகாது. ஏன் தெரியுமா? சொக்கம் ஏற்கனவே வந்து கொடுத்த சாபம் விட ஆழகால விஷத்தை கொடுத்ததும் நதியாகப்பட்டது. இன்னொரு விஷயம், தாகத்தை தணிப்பதற்காக உருவான நதி மக்கள் அனைவருடைய தாகத்தை தணித்து விட்டு மீதம் இருந்தால் தான் கடலில் போய் கலக்கணும் அப்படின்ற ஒரு நதி. எச்சிப்பட்ட நதியாகப்பட்டது. புனிதத்தன்மை வந்த பின்னாடிதான் கடலில் போய் நடக்கினா அவன் குடித்த எச்சில் தான் மறுபடியும் நதியாக ஓடியது. குண்டோதருடைய பூதகரமாக இருக்கக்கூடிய நதி வந்து அதனாலதான் வந்து இந்த நாரை பறக்க முடியாத 48 வடை கொண்ட ராசிலிங்கம் சொல்லி ஆர்எஸ் மங்கல கம்மா இருக்கு பாத்தீங்களா? அங்க போய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்மாயில் சங்கமித்து அந்த கம்மாய் பெருகிய பிறகுதான் அப்புறம் தான் உபரி நீர் வந்து கடல்ல போய் கிடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். மதுரை பதிலிருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு திருவாரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊர்னா மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். இந்த மாணிக்க வாசகர் தான் மந்திரியாக மதி நுட்பத்தோட செயல்படக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாக வந்தார். மந்திரியாக வந்தது மட்டும் இல்ல, மந்திரியாக வந்து அத்தனை வேலைகளையும் செய்தார். பாண்டிய நாட்டுல கொஞ்சம் குதிரை கம்மியா இருந்துச்சு. நீ என்ன செய்ய? குதிரைக்கு வாங்குறதுக்காக பொண்ணும் பொருளும் கொண்டு போய் குதிரையை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அவர் குதிரை வாங்க போனாரு. குதிரை வாங்க வச்சிருந்த காசை எல்லாம் அற்புதமான சிவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். அங்கதான் வந்து கொடிமரம் கிடையாது, அதே மாதிரி நந்தி கிடையாது, சிவலிங்கம் கிடையாது. எப்படி ஒரு ஆலயத்தை எழுதிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஆவடையார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையூர் அப்படின்ற ஒரு இடத்தில் அற்புதமான சிவ ஆலயத்தை எழுப்பினார். சிவ ஆலயத்தை எழுப்பிட்டு பாண்டிய மன்னன் அழைப்பு விடுகிறார். என்னப்பா போனவன் காண குதிரை வாங்கிட்டு வரலை அப்படின்னு சொன்னோட சிவாயபுரம் சிவனுடைய நாமத்தை சொல்லி நான் ஆலயத்தை எழுப்பிட்டேன். இறைவா என்ன இது சோதனை எனக்கு அப்படின்னு சொல்லி இரவு நேரத்துல மனம் நொந்து படுத்திருக்கின்ற பொழுது மாணிக்க வாசனுடைய கனவில் வந்து நீ கவலைப்படாத, நீ இப்படி போற வழியில உனக்கு நரிகளை எல்லாம் நான் பரிகளாக்கி தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நரியெல்லாம் பரியாக்கி வருகின்ற பொழுது பாண்டிய மன்னன் வந்து ஒப்படைத்தாச்சு. தொழுவத்திலையும் அடைத்தாச்சு. அடைத்தோன்னு அந்த இரவு நேரத்துல என்ன ஆகும்? நரிதான் பரிதான் நரி ஆயிருக்கு. நரி பரியாயிருக்கு. அந்த இரவு நேரத்துல நரி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு நரி என்ன ஒரு நைட்டு இரவு நேரத்துல மூளையிட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, குதிரை கட்டியிருந்த இடத்துல நரி வந்து ஒருவேளை குதிரையெல்லாம் தின்றுச்சோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் மன்னன் பார்வையிட வர்றாரு. அங்க பூரா இருக்கக்கூடியது குதிரை கிடையாது, நரி. இந்த நரியெல்லாம் அப்படி இருக்கேன்னு சொல்லி திறந்து விடுறேன்னு நரியெல்லாம் தட்டி 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 போனதுனால தட்ட நெறி அப்படின்ற ஒரு இடம். அந்த நரிகள்லாம் கூட்டமாக கூடி இருந்ததுனால நரி மேடு அப்படின்ற ஒரு இடம். இன்னொரு விஷயம், பாண்டிய மன்னன் என்ன செஞ்சாரு? ஏன்னா திருட்டு போயில நிறைய பறி வாங்க கொடுத்த குதிரை வாங்க காசு கொடுத்ததெல்லாம் இப்படி ஆக்கிப்பட்டிய சொல்லி அப்படியே உச்சி வெயில் கத்தரி வெயிலுங்க கொளுத்தி அடிக்குது வைகையில. அப்போ நிறைய மணல் தான் இருக்கு. இப்பதான் மணலே காணும். அந்த இடத்துல வந்து சுடு மணல்ல பாண்டிய மன்னன் வந்து மாணிக்க வாசகர் அப்படியே வந்து நிக்க வச்சுட்டாரு. அப்படியே கொளுத்தி எடுக்குது, தாங்க முடியல வெயில். மாணிக்க வாசகர் நினைச்சா சிவன் வந்து சோதனை கொடுப்பதும் சோதனைக்குள்ளாக்குறதும் இறைவனுடைய வேலை. ஆனா என்னை இந்த மாதிரி சோதிக்கலாமா அப்படின்னு சொல்லி மனம் வந்து ஒரு நாளைக்கு தான் நினைத்தாரா. உடனே வைகையில வெள்ளம், பயங்கரமான வெள்ளம். திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயமாக வைகையனை வந்து மதுரை பதிக்கிற உள்ள புகுந்துருச்சுன்னா மக்களை எல்லாம் அடிச்சுட்டு போயிரு. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அணை போட வாங்கன்னு சொல்லி அத்தனை பேர் கிளப்பி விட்டாச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. வயசான பாட்டி பாவம் அந்த அம்மா புட்டு சுத்தி விட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு போறதுக்கு ஆள் இல்லை. இந்த திருப்பிள்ளையாக என்ன சொன்னா, பாட்டி கொஞ்சம் பிட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க. ஏப்பா பிட்டெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை பாப்பியன்னு சொல்லி அந்த பாட்டி கேட்க. என்ன பாட்டி நீங்க என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன், கொஞ்சம் உணவு மட்டும் கொடுங்கன்னு வாங்கி தின்னுட்டு எனக்காக நீ வந்து பாண்டியம்மன் வந்து இப்படி அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் போய் ஆகணும், மண்வெட்டி எடுத்துட்டு கூட எடுத்துக்கிட்டு அணபோட போப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் என்ன செஞ்சாரு? புட்டை தின்னுட்டு மண்வெட்டி கூட எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரும் வேலை பாக்குறாங்க. இவர் மட்டும் படுத்து தூங்கினாரு. முண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லி கூடையில தலையை வச்சுட்டு பகுமானமா கால் வேலை காலை போட்டு தூங்க. பாண்டிய மன்னன் பார்வையிட வர்றாரு. எல்லாரும் இப்ப வந்து 100 நாள் வேலை பார்க்க வர்றாருல்ல, அந்த மாதிரி அஞ்சே பாண்டிய மன்னன் பார்வையிட வர்றாரு. வந்த உடனே என்ன ஆகுது? இந்த பையன் மட்டும் ஏப்பா எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, ஆனா இந்த பையன் சின்ன பையன் இப்ப பார்த்தா தின்னு விட்டு தூங்குறான் அப்படின்னு இல்ல.
வந்து பாண்டியம்மன் நிக்கிறது கூட தெரியலங்க. அந்த சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான், கையில ஒரு பிரம்பு வச்சிருந்தாரு. ஏன்டா நான் வந்து நிக்கிறது கூட தெரியல, நீ அப்படி தூங்குறியா, அவன ஒரு தூக்கமானு சொல்லி கையில் இருந்த பிரம்பை கொண்டு அந்த சிறுபிள்ளை மேல அப்படியே முதுகுல அடிச்சாராங்க. அரசன் அன்றைக்கு அடி கொடுத்த இடம் தான் இன்றைக்கு அரசர் அடி. அத்தனை மனிதர்களுக்கு முதுகில் ஒரு கோடாக விழுந்ததா. இப்ப எவ்வளவு நிகழ்வு வந்து பாண்டியன் மன்னன் வந்து இவ்வளவு நடத்தியிருக்காங்க. தெய்வங்கள் வந்து அன்றைக்கே நேரடியாக அந்த திருவிளையாடல் நடத்தினருக்கு சான்றாக இன்னைக்கு மதுரை முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மதுரையை பத்தி வேணும் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். அவ பாருங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன், பேசே மூச்சு பிரதிவாதி நம்ம மட்டும் பேசுறதா நல்லா இருக்காது. நீங்க தண்ணிக்குமே நேரடியாக எங்க போகும் அப்படின்னா கடலுக்கு தான் போகும். ஆனால் நம்ம வைகை ஆற்று தண்ணி மட்டுமே 3 மாவட்டம் கடந்து நீங்க சொன்னது போல 48 மடல் அந்த கம்மாகி தான் போகுமே தவிர கடலுக்கு போகாது. மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த 3 மாவட்டத்தையும் கடந்து அடுத்த அந்த அடுத்தபடியாக கடலுக்கு போகாது. அந்த கண்மாய்க்கு போய் அது நம்புதான் பிறகுதான் கடலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அதே போல பாருங்களேன், அழகராகப்பட்டவர் வந்து ஆத்துல இறங்குறாரு, ஆத்துல இறங்குவாரா? இல்ல, இறங்க மாட்டாரு. படியில நின்று எழுந்தவர்கள் ஏன் இறங்க மாட்டாரு சொல்றான், நம்ம சொல்றான் அவர் ஆத்துல இறங்குறாருன்னு, ஆனா இறங்க மாட்டாரு. ஏன் இறங்க மாட்டாரு அப்படி? அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா அழகருடைய சிலை வந்து எதால் வடிக்கப்பட்டது? தங்கத்தால் வடிக்கப்பட்டது. என்ன தங்கம் அப்படின்னா அபரஞ்சி தங்கம்னு பேரு. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தங்கம். தங்கம் அப்படின்னா 2 இடத்துலதான் இருக்கு. நம்ம கழுத்துல போட்டிருக்கோம் பாருங்க செயின், அந்த தங்கம் கிடையாது, அபரஞ்சி தங்கம்னு பேரு. அபரஞ்சி தங்கம் அப்படின்னா மேலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம். அந்த தங்கம் வந்து வேற தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கருத்து போயிடும். அப்ப அழகர் வந்து வைகை ஆத்துல தண்ணீர பட்ட இறங்கினாரு அப்படின்னா அந்த சிலையாகப்பட்டது கருத்து போயிடும். அதனால படியில நின்று எழுந்து அருள்வாரே தவிர ஆற்றுக்குள்ள இறங்க மாட்டார். எதுக்காக வர்றாரு அப்படின்னா கவலை, அதாவது மண்டூக மகரிஷி என்று சொல்லக்கூடியவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக வைகை ஆற்றுக்கு வர்றாரு. எங்க இருந்து வர்றாரு அப்படின்னா நன்றி அவன் அழகர் கோவில்ல இருந்து வர்றாரு. அவரா வந்துட முடியாது. ஒரு சில ஆளுகிட்ட உத்தரவு கேட்டுதான் வர முடியும். யாருக்கிட்ட முதலாக யாருக்கிட்ட உத்தரவு வாங்குவாரு? ஏன் உத்தரவு வாங்குவாரு? பக்கத்து ஊர்ல எத்தனை திருல பாத்துருக்க மாட்டேன். அதே போல பாருங்களேன், கருப்பசாமி உத்தரவு கொடுத்த பிறகுதான் அழகர் வெளியில வர முடியும். ஏன்? அன்றைக்கு கொடுத்த வாக்காகப்பட்டது. இப்படிதான் பாருங்க, அழகர் சிலை தங்கத்தால் வடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த தங்க சிலையை திருடுவதற்கு எத்தனையோ திருட்டு கும்பலாகப்பட்டது அது நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆகா, தங்க சிலை அது எங்கேயுமே கிடைக்காத தங்கம் அழகர் கோவில் இருக்கான். அந்த தங்கத்தை வந்து எப்படியாவது திருடணும் அப்படின்னு எல்லா நாட்டுல இருந்துமே அந்த தங்கத்தை திருடுவதற்கு ஒரு கூட்டமே இருந்தது. அப்பதான் பாருங்க, அங்க இருந்து ஐயப்பனாகப்பட்டவர் பார்த்தாராக. அப்ப அங்க ஒரு காவலுக்கு யாராவது இல்லை என்று சொன்னால் அழகருடைய சிலை யாராவது திருடிட்டு போயிருவாங்க. அப்பதான் அங்க இருந்து கருப்பசாமி அனுப்பி வச்சாரு. எங்க? அழகர் கோவிலுக்கு. எப்ப அங்க காவல் தெய்வமாக நீ இருக்கணும், அந்த சிலையை யாரும் திருடாமல் அந்த சிலையை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அங்க இருந்து கருப்பசாமி அப்பதான் அழகர் கோவிலுக்கு வந்தாரு. அப்ப அழகர் கோவிலுக்கு வந்து அப்பதான் அழகர் கிட்ட சொல்றாரு, யாரு? கருப்பசாமி, நான் காவல் தெய்வம், என்னை மீறி நீ வெளியில வரக்கூடாது, என்னை கேட்டு நான் உத்தரவு கொடுத்தா தான் நீ வெளியில வரணும் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்த வாக்கு. அதனால இன்னைக்கும் கருப்பசாமி உத்தரவு கொடுத்தா தான் அழகர் வெளியில வருவாரு, வரவும் முடியும். அப்ப பாருங்க, அப்ப உத்தரவு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு பாருங்க, அப்ப பிறகு 18ஆம் படி கருப்பசாமி அப்படிங்கிறது எப்ப வந்தாரு, எப்படி வந்தாருன்னா கருப்பசாமி அழகர் கோவில் வந்துட்டாரு. எதுக்கு? அந்த சிலையை பாதுகாப்பதற்காக. அப்படி வந்த பிறகு அப்பதான் பாருங்க, ஒரு திருட்டு கும்பலாகப்பட்டது எங்க இருந்து கேரளா பகுதியில் பில்லி, சூனியம், வசியம் இது எல்லாமே மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் எங்க அதிகமாக நடக்கும் அப்படின்னா கேரளா பகுதியில தான் மாந்திரியம் செய்யக்கூடியது அதிகமாக நடக்கும். அப்ப அங்க இருந்து 18 நம்போதிகள் என்று சொல்லக்கூடிய 18 ஆண்கள் வர்றாங்க. எங்க அப்படின்னா அழகர் சிலையை திருடுவதற்காக அழகர் கோவிலுக்கு வர்றாங்க. வந்த உடனே கருப்பசாமியை பார்க்காம இவரை தாண்டித்தான் உள்ள போகணும். அப்ப முன்னாடி வைக்கிறது யாரு? கருப்பசாமி. அப்பதான் பார்த்தாரு, எப்பா உங்க 18 பேரை பார்த்தா உண்மையான பக்தர்கள் போல தெரியல, நீங்க யாரு அப்படின்னாரு. அப்ப அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. ஐயா, நாங்க வந்து அழகர் சிலையை திருடுவதற்காக வந்திருக்கோம்
அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அப்பதான் கருப்பசாமி சொன்னாரு, ஏண்டா அந்த சிலையை திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் காவலுக்கு இருக்கேன். அப்ப காவல் காக்கிறவங்கிட்டயே வந்து நான் சிலையை திருட வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, அப்ப இப்படியே விட்டு அப்படின்னா இந்த சிலையை திருடலைனாலும் வேற எங்காவது போய் ஏதாவது ஒரு சிலையை நீங்க திருடுவீங்க, அதனால என்னுடைய பார்வையிலேயே நீங்க 18 பேர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, அந்த 18 பேரையுமே கருப்பசாமி காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டாரு. அப்ப காலில் போட்டு மிதித்த உடனே பிறகு என்ன பண்ணாரு, காலில் போட்டு மிதிச்சுட்டாரு. ஆனா 18 பேருமே இறக்கல, சாகல, உயிரோட இருக்காங்க. எங்களை விடுங்க எங்களை விடுங்க அப்படின்னு எவ்வளவு கெஞ்சுறாங்க. அப்ப பார்த்தாரு, மறுபடியும் பார்த்தாரு, உங்களை மறுபடியும் காலில இருந்து உயிரோட விட்டுட்டு அப்படின்னா மறுபடியும் எங்காவது நீங்க போவீங்க, எங்காவது திருடுவீங்க. அப்ப என்ன பண்ணாரு, 18 பேரையுமே கொன்று 18 பேரையுமே புதைத்தார். அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு படிப்படியாக புதைத்து அப்பதான் பாருங்க 18ஆம் படின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப பாருங்க அந்த 18 பேருமே கேட்கிறாங்க, ஐயா நீங்க தெய்வம், ஒருத்தர் இறந்துட்டா அவன் வந்து என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், இறந்து போயிட்டா பிணம் சொல்லுவாங்க, சில பிசாசு தெய்வமாங்க. அப்ப நாங்க இறந்து போயிட்டோம், நீங்க தெய்வமா இருக்கீங்க, இதே இடத்துல பிசாசும் இருந்தால் எப்படி அப்படின்னு 18 பேர் கேட்க, எப்பா என்னுடைய காலடியில் இருக்கின்ற பொழுது நீங்களும் தெய்வம் தான். ஒரு சாமி கிட்ட இருந்தா நீ சாமி தானே. ஆனா சொல்லுவாங்க, நல்லவனோட சேர்ந்தா நீ நல்லவன், கெட்டவனோட சேர்ந்தா நீயும் கெட்டவன். ஆக ஒரு சாமிக்கு கீழே இருக்க அப்படின்னா நீயும் தெய்வம் தான், என்னை வணங்கக்கூடிய அனைவருமே உன்னையும் வணங்குவாங்க அப்படின்னு அன்றைக்கு வர கொடுத்தாரு. யாரு அப்படின்னா அவர் தான் கருப்பசாமியாகப்பட்டவர். அப்ப இந்த 18 பேரையுமே கொன்று புதைத்து 18 படியாக அமைத்ததுனாலதான் 18ஆம் படி கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு தெய்வம் வந்தது. அதே போல பாருங்க, அழகு வைகை ஆத்துக்கு வர்றாரு, வைகை ஆத்துக்கு வர்றாரு, கருப்பசாமி கேட்டு உத்தரவு கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு மறுபடியும் யாரு கொடுக்கணும், அந்த இடத்துல யாரு போய் தொட்டா வெளியில வர முடியும் தெரியுமா, யாரு, முத்தரைய சமுதாயம் போனா தான் அவர் வாத்துக்கே வர முடியும். இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம முத்திரை மக்கள் போகாமல் பெரிய இதே நடந்துச்சு, அதெல்லாம் தெரியும். ஒரு பக்கத்து ஊர் தானே, என்ன போய் அப்படியே நிறைய பெருமைகள் உண்டு. அப்ப பாருங்க, அப்ப தெய்வத்திற்கே வந்து உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே மெச்சுவது உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப தெய்வத்திற்கே கண்ணை கொடுத்தவர் யாரு அப்படின்னா திண்ணனாக இருந்தவர். கண்ணை கொடுத்ததுனால கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருவராக வாங்கப்பட்டார். பாருங்க, எல்லா உயிர்களையுமே பிடிக்கக்கூடிய வேலை யாருக்கு அப்படின்னா யமனுக்கு. எல்லா உயிர்களையும் பிடிக்கக்கூடிய வேலை யமனுக்கு. ஆனா யமனுடைய உயிரை பிடிச்சது யாரு அப்படின்னா அவர்தான் சிவன். அதே யமனுக்கு ஒரு இடத்துல மோட்சம் உண்டு, எங்க அப்படின்னா அதுதான் நம்ம அழகர் கோவில். அழகர் கோவில் வந்து வழிபட்ட இடமும் வந்து அழகர் கோவில். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அழகர் கோவில்ல நடு சாமத்துல ஒரு பூஜை நடக்கும். யாருக்கு? யமனுக்கு நடக்கும். அதனால யமனுக்கு மோட்சம் உண்டு, எங்க அப்படின்னா அதுதான் அழகர் கோவில்ல. அப்ப இப்பேற்பட்ட விஷயங்கள் மதுரை தொட்டு பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். பாருங்க, மதுரை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. மதுரைக்கு நடு மையப்பகுதி எது அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க மீனாட்சி அம்மன் கோவில் தான் மதுரைக்கு நடு மையப்பகுதின்னு. கிடையாது. மதுரைக்கு நடு மையப்பகுதி எதுனா சிவனுடைய ஆலயம். எங்க இருக்குன்னா மதுரையில பெரியார் நிலையம் இருக்கு பாருங்க. பெரியார் நிலையத்துல மீனாட்சி அம்மன் கோவில் போற வழியில சுண்ணாம்புக்கார தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கும். அந்த சுண்ணாம்புக்கார தெருவில் இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் அப்படின்னு சிவனுடைய ஆலயம் உண்டு. அந்த சிவனுடைய ஆலயம் தான் மதுரைக்கு இன்னைக்கும் நடு மையப்பகுதி. நன்றி நன்றி. அதே போல பாருங்க, ஒரு கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போய் கருப்பசாமி கோவிலுக்கு போறோம்னா கருப்பசாமி நம்ம கும்பிடுவோம், அழகர் கோவிலுக்கு போறோம்னா அழகரை நம்ம கும்பிடுவோம். ஆனால் தெய்வமே தெய்வத்தை வணங்கிய இடம் எதுனா அதுதான் இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். சிவனே சிவனை வணங்கினாரு, அவரே வணங்கினாரு. அதனால அதுக்கு பேர் இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். பொதுவா வந்து ஆலயங்கள்லாம் எதை நோக்கி இருக்கும், எந்த திசையை நோக்கி இருக்கும்? கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனா இன்மையிலும் நன்மை தருவாருடைய ஆலயம் சிவனுடைய ஆலயம் மேற்கு முகமாக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவனுடைய ஆலயம் வந்து மேற்கு முகமாக இருக்கிறது மதுரையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்மையிலும் நன்மை தரக்கூடிய ஆலயம். இன்னொரு இடத்துல எங்க இருக்கு அப்படின்னா அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து நெய்னார் கோயில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்திலையும் சிவனுடைய ஆலயம் மேற்கு முகமாக இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கும் அந்த ஆலயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. எப்படி வந்து அன்னை மீனாட்சி அம்மனாகப்பட்டவள் மரகத கல்லாலே சிலை வடிக்கப்பட்டாலும் அந்த மரகத கல்லால எதுக்காக சிலை வடித்தாங்க அப்படின்னா பாண்டிய மன்னன் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா
அந்த சிலையாகப்பட்டது எந்த கல்லால வடித்தது தெரியுமா? வைகை ஆத்துல அன்றாடம் ஒரு சலவை தொழிலாளி சலவை தொழிலை செய்யக்கூடிய அந்த கல்லை வைத்துத்தான் அன்னை மீனாட்சி அவருடைய சிலையை வடித்தார்கள். துவைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, துவைக்கிற ஆடையெல்லாம் பச்சை நிறமாக மாறிக்கிட்டே இருக்கு. என்னடா அது புதுமையா இருக்கே, பச்சை நிறமா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னரிடம் வந்து இந்த விஷயமாகப்பட்டது பரவுகிறது. போய் பார்க்கிறாரு பாண்டிய மன்னர், இந்த கல்லை தான் எத்தனையோ இடத்துல நான் தேடி பார்த்தேன், அது இங்க இருக்கிறது சொல்லி இந்த கல்லை எடுத்துட்டு வந்து அன்னை உமையவளுக்கு மரகத கல்லான சிலை வடித்து இன்னைக்கு அன்னை மீனாட்சியுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த சிலை உருவச்சிலை வந்து எதால வடிச்சது? மரகத கல்லால வைகை ஆற்றில சலவை தொழிலாளி சலவை செய்த அந்த கல்லு. இன்னொரு இடத்துல எங்கே இருக்கிறது அப்படின்னா பெருமாள், அதாவது சிவபெருமானுக்கு அந்த மரகத கல்லால சிலை எங்க இருக்கிற? ஆதி சிவன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல வந்து முதன்மையான கோவிலும் பழமையான கோவில் அப்படின்னா திரு உத்தர கோச மங்கைபடி சொல்லக்கூடியதுதான் ஆதி சிவன் ஆலயம். உலகத்திலேயே வந்து பழமையானது முதலில் உருவான ஒரு சிவன் கோவில்னா அந்த கோவில் தான். அங்க நடராஜ பெருமாளுக்கு மரகத கல்லால சிலை வடிச்சிருக்காங்க. எப்படி அன்னை மீனாட்சிக்கு மதனின்பதியில மரகத கல்லால சிலை இருக்கின்றதோ அதே போல நடராஜ பெருமாளுக்கு அந்த உத்தரகோச மங்கையிலே வந்து நடராஜருக்கு வந்து மரகத கல்லால சிலை இருக்கிறது. அப்ப இங்கேயே அங்கேயே நிறைய தொடர்பு இருக்குங்க. எப்படி அன்னை மீனாட்சிக்கு வந்து சலவை தொழில் செய்த அந்த கல்லை வைத்து வடித்தார்களோ அன்றாட மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாகப்பட்டவர் கடலில் மீனை பிடித்து வருகின்ற பொழுது அந்த பவள பாறைகளில் வந்து சிக்கி அந்த கல்லாகப்பட்டது வந்துச்சான். அந்த கல்லை கொண்டாந்து இந்த கல் எப்படிதான் நம்ம மலையில வந்துச்சு, மீன் கிடைக்கணும் நினைச்சு அப்படி பாறாங்கல்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாசல்ல வந்து போட்டிருந்தார். நான் அருவில் நடக்க 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 அந்த கல்லாகப்பட்டது சேர்ந்து பவள நிறத்தில் மின்ன ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அங்கே சேதுபதி ராஜா கிட்ட முறையிட்டு அந்த மரகத கல்லால சிலை வடித்தாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனாங்க. ஐயனாறு பெருசா கருப்புசாமி சொல்லு ஐயா, எல்லா தெய்வமுமே தெய்வம் எல்லாமே ஒண்ணு, எல்லா தெய்வமும் கருப்புசாமி ஒருவனே எல்லா தெய்வமும் பெருசுதான். ஆனால் அதற்கு மேன்மையான தெய்வம் எது அப்படின்னா அதுதான் பிள்ளையார். காரணம் என்ன? எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, ஆனால் தெய்வமும் கூட முழு முதற் கடவுள் அப்படின்னு யார சொல்லுவான்? அது பிள்ளையார சொல்லுவான்.